இப்போவும் கண்ணில் தண்ணி நிறைய வரும். சொன்னாக்கா நீங்களே என் கூட சேர்ந்து அழுவீங்க. அதனால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாங்கள் பக்கா இந்து குடும்பம். பக்கா இந்து குடும்பம்னாக்கா ஒரிஜினல் இந்து குடும்பம். ஒரிஜினல் இந்து குடும்பம் என்ன சாமி வணங்குவான்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. இல்லை புரியல. கும்பம் போட்டு கவுண்டரா? பெருமாள் சொன்னீங்களா? வெரி குட். அவங்களுக்கு கை தட்டுங்க. அல்லேலூயா. கை தட்டுங்க. அப்படி நாங்கள் பக்கா இந்து குடும்பம்னா வெங்கடேஷ் பெருமாள் கும்புற வணங்குற குடும்பம். 3ஆம் சனி கும்புற குடும்பம். நாங்கள் எங்கள் அப்பா ஐயனாரப்பன் கோவிலில் மூலம் அடிப்பார். அந்த சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணுவார். அது இப்போ நான் சொல்லினுக்கிறேன். ஒரு சாட்சி எடுத்துக்காக சாமிக்குன்னு சொல்லிக்கிறேன். அதெல்லாம் வாயில் கூட அறிக்கை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் நாங்கள் அந்த மாதிரி இருந்த குடும்பம். முதல் நான் தான் ரசிக்கப்பட்டேன். எங்கள் வீட்டில் 10 பேர் அண்ணன் தம்பிங்க. 10 பேர் அண்ணன் தம்பிங்க. நான் தான் 10வது கடைக்கோட்டிக்குள்ளே நான் தான் 10வது ஆள். முதல்ல இயேசு கிறிஸ்தியனை தான் தொட்டார். தொடும்போது அப்படின்னாக்கா நான் ஆண்டு விட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே சர்ச்சைக்கு போயினுக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட என்ன பண்ணல, இந்த பைபிளை நான் படிச்சது இல்லை. எத்தனை வருஷமா நீங்கள்லாம் எத்தனை வாட்டி படித்து முடிச்சிருவீங்கன்னு தெரியல. நான் ஒரு வாட்டி கூட அந்த பைபிளை நான் படிச்சதில்லை. இப்போ தான் ஒரு 7 வருஷமாக எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக நான் வளர்ந்த இடத்துல விட்டுட்டு இப்போ இந்த ஐயா சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் அந்த வந்தவாசி செய்யார் சிப்காட் கம்பெனி எதுக்காக தான் நாங்கள் வீடு இருந்துக்கிறேன். வாடகையில் வீடு இருக்கிறேன். அங்கே இருந்துக்கிறேன். கிராம ஊழியர்களை நிறைய செஞ்சுனுங்கிறேன். நான் சென்னையில் இருக்கும்போது அங்கே இருக்கும்போதுனாக்கா நிறைய கிராம ஊழியர்களுக்கு என்னுடைய சொந்த காசை நான் கொடுத்து நிறைய இடத்துல போட்டு நீங்களாம் ஊழியம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா கூட யாரும் பாக்கெட்டில் என்ன பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க. அங்கே செலவு பண்ணிவிட்டு உங்களுக்கு காசு பார்த்தோன்னா கூட என்கிட்ட வந்து வாங்கி போங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஒரு 30 ஒரு 7 மைனஸ் பண்ணாயிரம் வருது. 23 வருஷமாக அப்படி நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணோம், இந்த 7 வருஷத்தில் இங்கே வந்ததுலேருந்து நானே இறங்கி எல்லாமே ஸ்டாஞ்சர் பாக்ஸ், அப்புறம் பேண்டு, சைடம், எல்லா ட்ராக்ஸிங்ஸ் எல்லாம் ஆண்டவர் என்னோட கொடுத்து எதுக்கு நீ எல்லாரையும் பண்ணினுக்கிற, நீயே இறங்கி போய் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணான்னா என்ன எல்லாத்துலேயும் கிராம ஊழியம் பண்ணிக்கின்னு. இந்த சேனல் பார்த்தீங்கன்னாக்கா ஜேபிஹெச் டேவிட்னு போட்டிங்கனாக்கா எல்லாம் நான் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எங்களை அப்படியா கர்த்தரை எங்களை எடுத்து பயன்படுத்திங்கிற எங்களுக்கு வந்து பெரிய குடும்பம். கிட்டத்தட்ட 80 பேர் நான் ஆச்சரியப்படாதீங்க. எங்கள் அண்ணனுக்கு 7 ஒய்ஃபு, 24 பசங்க. ஒரு கை தட்டுங்க. அவருக்கு சாலமோன் அதிகம். சாலமோன் செகண்டு. ஆனால் எந்த வழக்கம் இல்லை. ஃபுட்பால் பிளேயர் அவர். இல்லை ஆனால் ஃபுட்பால் விளையாடுவார். ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவார். எங்களுக்கு எல்லாருமே அவர் வேலையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நாங்களாம் இப்போ வீடு கட்டி மெட்டீரியல் போட எல்லாமே வீடு கட்டி சாவி கொடுப்போம். லேபர் கான்ட்ராக்டில் செய்வோம். சென்ட்ரிங் வேலை, கம்பி வேலை எல்லாமே நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். அப்படியே அவருக்கு அவ்வளோ பசங்க. நாங்கள் ஒரு 10 பேர். எனக்கு 9வது அண்ணன் வந்து 9 பிள்ளைங்க. அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? நாங்கள் 10 பேர். எனக்கு 9வது அண்ணனுக்கு 9 பிள்ளைங்க. எங்கள் அண்ணனுக்கு 24 பசங்க. ஓகேவா? அப்போ இன்னும் எங்கள் பசங்களாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்களாம் எத்தனை பசங்க இருக்கும்? அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க? நான் 80 பேர் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். ஐயா சொன்னார் 160 பேர் இருக்கோம். அந்த மாதிரி பெரிய குடும்பம். ஆண்டவர் என்ன பண்ணாரோ ஒருத்தர் கூட நான் விடலை. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் நீங்களாம் ரட்சிக்கப்பட்டு யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்காம வைக்க வச்சுருக்கிறீங்க கை தூங்க. ஆண்டவரை ஏற்றுக்க வைக்காமல் இருக்கிறவங்க மட்டும் கை தூங்க. நீங்கள் மட்டும் இயேசு ஏற்றுக்கினா போதாது. ஓகேவா? வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி ஒவ்வொருவரும் யாரையும் ஒருத்தர் கூட என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, சரணடைய வைங்க. அப்போ தான் நீங்கள் பரலோகத்தில் போனால் கூட சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ண முடியாது. நீங்கள் பரலோகத்தில் இருக்கும்போது கூட அங்கே நீங்கள் கீழே பார்க்கும்போது சொல்லுவீங்க, எங்கள் அம்மாவை நான் விட்டுட்டு வந்துட்டேனே, எங்கள் அப்பாவை விட்டு வந்துட்டேனே, என் அண்ணன் விட்டு வந்துட்டேனே, என் தம்பியை விட்டு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க. நீங்கள் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. எப்படியும் அவங்க உள் மனசாட்சி கொடுத்தோம். அதனால் எப்படியாவது அவங்க கையில் காலையாவது உயிர்ந்து எப்படியாவது என்ன பண்ணுங்க, அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்க வச்சுருங்க. இதுதான் நீங்கள் ஏசப்பாவுக்கு செய்கிற பெரிய வேலை. இது என்னுடைய முதல் சுவிசேஷமாக அவங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஓகேவா? அப்படி நான் ஒருத்தர் ஏன் சொல்லணும்னா, என் வீட்டில் ஒருத்தர் கூட நான் விடலை. எல்லாரையுமே நான் சொல்கிறேன் 80 பேரும் இன்றைக்கி எல்லாம் என் சின்ன எனக்கு மொத்தம் 3 பேத்தி ஒரு பேர் இருக்காங்க. அவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு இவ்வளோ தான் இருப்பாங்க. அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி கை கட்டின்னு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ள டான்ஸ் ஆடின்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில்
ஒருத்தர் கூட விடல. நாங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டுக்குள்ள நடத்தணும். ஜோராக கை தட்டுங்க. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வேலை அதுதான். ஓகேங்களா? அதனால் நம்ம நம்ம வீட்டில் யாரையுமே விடாதீங்க. பின்னாடி நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்படுவீங்க. அப்படியாக ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து எங்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு எல்லாருமே நம்ம ஊழியம் பண்ணுறோம். எல்லாம் ஒருத்தர் சர்ச்சில் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணன் ஒவ்வொரு வீடு வீடாக போய்ட்டு ஹவுஸ் விசிட்டிங் பண்ணுங்கிறான். நான் வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்த எல்லாத்தையும் போய்ட்டு கிராம ஊழியம் பண்ணுகிறேன். அதற்காக இன்னும் என்னுடைய கிராம ஊழியர்களுக்காக நிறைய பேருக்குள்ளே நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அநேக ஆத்துமாவை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணும். அப்படி என்ன பண்ணுங்க? எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்லைங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.